கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பொக்கிஷமான நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பொக்கிஷமான நேரம் டிஜிட்டல் மேகசின் ஆயத்தமாக இருக்குது. உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு மேகசின் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் நீங்கள் அனுப்புவீங்க அப்படின்னா அந்த மேகசினை உங்களுக்கு நாங்கள் அனுப்பி வைக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறோம். இந்த மாதத்தில் ஆதியாகமத்திலிருந்து பைபிள் குவிஸ் இருக்குது. அதில் நீங்கள் பங்கு பெற்று பரிசு பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. புதிய வருடம் நேற்றைய தினத்தில் பிறந்தது போல இருக்கிறது. ஆனால் ஒரு மாதம் நம்ம கடந்து 2வது மாதத்திற்குள்ளே நம்ம நுழைந்து விட்டோம் என்பதை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கிறது. ஒரு மாதம் முழுவதும் கர்த்தர் கண்மணி போல பாதுகாத்து வந்தாரே, அவருடைய கிருபைகள் ஏராளம் ஏராளம். இந்த மாத வாக்குத்தத்தமாக கர்த்தர் என்னோடு இடைப்பட்ட வசனம் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 41வது அதிகாரம் 13வது வசனத்திலே, உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். நம்ம தட்டி தடுமாறி நடக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் யாராவது ஒருவர் நம்முடைய கரத்தை பிடிச்சு நம்ம நடக்கிறதுக்கு உதவி செய்வார்கள் என்று சொன்னால் அது எவ்வளோ விசேஷமாக இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை, தடுமாறி கொண்டு இருக்கிறேன். நான் தடுமாறி கொண்டு இருக்கும்போது எனக்கு உதவி செய்ய ஒருவர் கரத்தை நீட்டினார். அப்போது அவர்களுடைய கரத்தை நான் பிடித்து கொண்டேன் என்று நினைக்கும் போது அது மிகுந்த சந்தோஷமாக இருக்கும். அவர்கள் கரத்தை பிடித்து கொண்டே நாம் தட்டி தடுமாறியாவது நடந்து சென்று விடுவோம். அது நமக்கு தைரியத்தை கொடுக்கும். நடந்து விடலாம் என்கிற ஒரு தைரியத்தை நமக்கு கொடுக்கும். மனிதர்களுடைய கை நமக்கு இவ்வளவு தைரியத்தையும் ஒரு உத்வேகத்தையும் ஒரு உற்சாகத்தையும் நமக்கு கொடுக்கும் என்று சொன்னால், ஆண்டவர் சொல்கிறார், உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து. பாருங்க, கர்த்தர் இந்த மாதத்தில் நம்முடைய வலது கையை பிடிச்சு நம்மளை வழி நடத்தி கொண்டு போகிறார். கைப்பிடித்து நடத்துகிறவர் நம்முடைய கர்த்தர். பொதுவாக நம்ம ஏதாவது ஒரு துணை நம்ம வாழ்க்கையில் வந்து விடாதா? நம்ம பேசி பழகிறதுக்கு ஒரு நண்பரோ உறவினரோ யாராவது ஒருவர் நமக்கு துணையாக இருப்பார்கள் என்று சொன்னால் அதை நம்ம ரொம்ப விரும்புகிறது உண்டு. நமக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு, நம்ம ஏதாவது ஒரு காரியம் செய்யணும்னு நினைக்கும்போது அவங்களோட ஷேர் பண்ணி அவங்களோட ஐடியாஸை நம்ம வாங்கி நம்ம ஐடியாஸை அவங்களுக்கு கொடுத்து அப்படி ஒரு துணையாக இருக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறது உண்டு. சில நேரங்களில் நம்ம என்ன செய்கிறோம் தெரியுமா? மனிதர்களை அதிகமாக நம்ப ஆரம்பிச்சிடும். ஆண்டவருக்கும் மேலாக மனிதர்களை வைத்து விடுகிறோம். ஆனால் மனிதர்களை நம்புவதை பார்க்கலாம். கர்த்தர் எனக்கு துணை நிற்கிறா என்கிற ஒரு உற்சாகம் நமக்கு இருக்கும் என்று சொன்னால் அது விசேஷமானது, அது பொக்கிஷமானது. சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையானவர் என்று. சில நண்பர்கள் நம்ம சந்தோஷமாக இருக்கும்போது நம்ம கூடயே இருப்பாங்க, எப்போதுமே நம்ம கூடயே இருப்பாங்க, நம்ம விட்டு விலகவே மாட்டாங்க. நான் உன்னை கைவிடுவதும் இல்லை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை அப்படிங்கிறது போல நம்ம கூடயே இருக்கிறவங்க மாதிரி இருப்பாங்க. ஆனால் ஒரு ஆபத்து நமக்கு நேர்ந்து விட்டது என்று சொன்னால் அவர்களை காணாமல் போனவர்களைப் போல, காணாமல் போன ஆட்டுக்குட்டியை போல என்ன செஞ்சு விடுவாங்கன்னா அவங்க காணாமல் போயிடுவாங்க. நம்ம வாழ்க்கையில் ஆபத்து நேரத்தில் தான் நமக்கு தெரியும் யார் யார் ஆபத்து நேரத்தில் நமக்கு கூட நிற்கிறாங்க அப்படிங்கிற காரியம் அந்த நேரத்தில் தான் நமக்கு புலப்படும். கர்த்தர் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாக நமக்கு இருக்கிறார். இஸ்ரவேலை காக்கிற தெய்வம், அவர் தூங்குகிறதும் இல்லை உறங்குகிறதும் இல்லை. நம்மை பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்பதே அவருடைய வாஞ்சை. நமக்கு துணையாக அவர் நிற்கிறார். ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாக இருக்கிறார். நம்மோடு கூட அவர் நடந்து வருகிறார். நம்முடைய வலது கரத்தை பிடித்து அவர் வழி நடத்தி வருகிறார். நம்ம தேவையில்லாத சின்ன சின்ன விஷயங்களுக்காக அதிகமாக பயப்படுகிறது உண்டு. ஒரு சின்ன விஷயத்தை பெரிய பூதாகரமான ஒரு விஷயமாக நாம் பார்த்து கொண்டு
அதற்காக நாம் மிகுந்த பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு சின்ன காரியத்தை உங்கள் கண்ணுக்கு பக்கத்தில் வச்சு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப பெருசாக தெரியும். அதே அந்த காரியத்தை கொஞ்சம் தூரமாக வச்சு பார்த்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு பெரிய காரியமாகவே தெரியாது. ஒரு சின்ன சின்ன விஷயங்களை எடுத்து கண்ணுக்கு பக்கத்தில் வச்சு ரொம்ப க்ளோஸாக வச்சு அதையே சிந்தித்து கொண்டு அதையே யோசித்து கொண்டு பயந்து போன ஒரு சூழ்நிலையில் நீங்கள் காணப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்கிறார், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறார். இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்கிறார். அந்த தைரியத்தோடு செயல்படுங்கள், விசுவாசத்தோடு செயல்படுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இதை பார்த்து கொண்டிருக்கிற சகோதரனோ சகோதரியோ மிகுந்த பயத்தோடு கலக்கத்தோடு வேதனையோடு இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு கர்த்தர் நீங்கள் துணை நிற்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, அவங்க பயந்த காரியத்தில் ஒரு விடுதலை உண்டாகட்டும். ஆண்டவரே, ஸ்தோத்திரங்கர்த்தாவே, வழி நடத்தி சொல்லுங்கப்பா. துணை நிற்கிறவங்களா இருக்கிறீங்களப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, வலது கையை பிடித்து நடத்துகிறவராக இருக்கிறீரே, நடத்துங்கப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளுங்க நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.